ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது துபாயில் இருக்கிற மிகப்பெரிய துபாய் மாலையை பார்க்கலாங்க. அது கூடவே உலகத்திலே மிகப்பெரிய பில்டிங் சொல்லப்படுற வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபாவை பற்றியும், அதே மாதிரி மிகப்பெரிய இண்டோர் அக்வாரியம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கும் போகிறோங்க. இந்த மூணுமே துபாயில் இருக்கிற மிக ஃபேமஸான பிளேஸுங்க. யூஏக்கு வந்தவங்க, குறிப்பாக துபாய்க்கு வந்தவங்க இங்கே போகாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான இடம் இதுதாங்க. அந்த மாலில் இருக்கிற ஒரு பகுதி. இப்போ நம்ம அந்த அக்வாரியமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த அக்வாரியமை வெளியிலேருந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ளேயும் தனியாக அமௌண்ட் பே பண்ணி போய் பார்க்கலாங்க. அங்கே இன்னும் க்ளோஸில் பார்க்கலாம். நிறைய ஷார்க் வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ரேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நிறையா இருக்குது. நிறையா வகைகள் இருக்குங்க. உள்ளே போனீங்கன்னா உள்ளே தனியாக டிக்கெட் எடுத்து போகலாங்க. அங்கே போனோன்னா இன்னும் க்ளோஸில் உங்களால் அனிமல்ஸை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, தனியாக உள்ள அண்டர் கிரவுண்டில் ஒரு இடத்துல கடல்வாழ் உயிரினங்கள் வச்சுருக்காங்க. லைக் சீஹாஸு, அப்புறம் இன்னும் சில உயிரினங்கள்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி உயிரினங்களை அங்கே பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அது தனியாக கீழே அண்டர் கிரவுண்டில். நான் கண்டிப்பாக போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஷார்க் வெரைட்டி இருக்குங்க. அதே மாதிரி இந்த மீன்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுவும் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். எல்லா மீன்களும் ஒரு கூண்டுக்குள்ளே அந்த ஃபீட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்கள சுற்றி அவங்க மீன்கள் எல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கிடைச்சா கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டைவ் பண்ணலாம். உள்ளே அந்த ஒரு சூட் கொடுப்பாங்க. அந்த சூட்டை போட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டு நீங்களும் உள்ளே அந்த டேங்க்குள்ளே போய் ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கலாம், ஃபீடும் பண்ணலாம். அதுக்கெலாம் தனியாக நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கவே. வெளியிலேருந்து பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிற நிறைய ரெஸ்டாரண்ட்டுங்க. இந்த மால் ஃபுல்லாகவே நிறைய ஷாப் இருக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம விண்டோ ஷாப்பிங் தான் பொதுவாகவே பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் 2 ஃப்ளோருக்கு இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தது கீழே. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் தெரியும், செகண்ட் ஃப்ளோர்லேயும் தெரியும். இப்போ நம்ம மேலே தான் போயிட்டுருக்கோம். கூடவே இங்கே இருக்கிற சில பர்டிகுலர் ஷாப்பை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா கிட்ஸுக்கு தனியாக ஷாப் இருக்குது, பெரியவங்களுக்கு தனியாக பிராண்டடு ஸ்போர்ட் ஷூ, பிராண்டட் ட்ரெஸ்ஸு, கோட் சூட்ஸு அப்படின்னு ஃபுல்லாக மாலுங்க. ரொம்ப பெரிய மால். 1200 ஷாப்ஸ் இங்கே இருக்குது. அது மாதிரி கேண்டீஸ்க்குன்னு தனியாக, லாலிபாப்புக்குன்னு தனியாக ஷாப் இருக்குங்க. அது மாதிரி டாய்ஸுக்குன்னு தனியாக ஷாப் இருக்குது. மேலே வரோம். அங்கே சைடில் ஒரு இடத்துல இன்னும் ஃபிஷ்ஷோ அந்த டேங்கோட பின்பகுதிக்கு நம்ம போகிறோம். அங்கேயும் ரொம்ப க்ளோஸில் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம போக போகிறது, நம்ம சொன்னோம் இல்லையா, மேலே டைவ் பண்ணுறதுக்குன்னு உள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு தாங்க நம்ம போக போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா பழைய போட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஏரோப்ளேனில் போவோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் சீட்டில் அந்த கேப்டன் இருப்பாங்க, அந்த பைலட் இருப்பாங்க இல்லையா, அங்கே எப்படி இருக்குன்ற வியூவையும் நம்ம பார்க்கலாங்க. அதெல்லாம் ரியலாக நம்மளுக்கு பண்ணி காமிப்பாங்க. இதுதான் அந்த ஒரு அழகுக்காக அந்த அக்வாரியமுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஷிப்பை வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே நான் சொன்னேன் இல்லையா, இதுதாங்க அந்த ஃப்ளைட்டோட முன்பகுதி. உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அவங்க எப்படி ஒர்க் ஆகும் உங்கள் முன்னாடியே அதை ட்ரைவ் பண்ணி காமிப்பாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே சூப்பராக இருக்கும் பார்க்க. கண்டிப்பாக நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா அந்த இடத்த போய் பாருங்கள். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளைட்டையுமே இன்றைக்கி வச்சுருப்பாங்க. அதுவும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம துபாய் மாலுக்கு ஒரு 6 மாதம் கழித்து போகிறோங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ கொரோனாவால் எல்லாமே குறைஞ்சிடுச்சு.
இப்போ நாங்களே வந்து 6 மாதம் கழித்து தான் போகிற மாதிரி இருக்குது. இது இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் இல்லை ஐஸ் ரிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஐஸ் மேலே தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸ்கேட்டிங் அந்த வீல் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு எல்லோரும் ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் தெரியாது இல்லையா, அவங்களுக்கு தனியாக கோச் இருப்பாங்க. கைடுக்கிட்ட நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. இதை டெய்லியுமே பண்ணுவாங்க. சில பேர் வந்து வீக்கெண்டு லீவில் வரும் இல்லையா, இங்கே வெள்ளி சனி வந்து துபாயை பொறுத்த வரைக்கும், யூஏயை பொறுத்த வரைக்கும் லீவு. இப்போ வெள்ளி சனியில் போயிட்டு கற்றுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து விடுவாங்க. நிறைய ட்ரெயினர் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு ஷாப்புக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இந்த ஃபிஷ்ஷை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி அழகழகான மீன்கள், வித்தியாசமான மீன்கள் வந்து வச்சுருப்பாங்கங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சீல இருக்கிற அனிமல்ஸை வந்து சாஃப்ட் டாயாக வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். ஆனால் விலை தான் ஜாஸ்தி. இங்கே பக்கத்துலேயே வந்து டைனோசர் எக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஷாப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பினாச்சியோ ஸ்டோரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மர பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பினாச்சியோ ஸ்டோரியில் வர்ற மாதிரியே உட்டுலேயே வந்து பொம்மைங்க, பேர் போட்டிருக்குது, நேம் போர்டு, கீ செயின், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 20 திராமு நம்ம ஊர் காசுக்கு வந்து 400 ரூபாங்க கீ செயின். அப்புறம் உங்கள் பேரையே கூட நீங்கள் இந்த வாங்கி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா எழில் அப்படின்னா ஏழில் அப்படின்னு எது தமிழில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்லேயும் EZHIL அப்படின்னும் அவங்க லெட்டர் கொடுப்பாங்க. அதுக்குன்னு தனி அமௌண்ட் பே பண்ணணும். ஆல்பபெட்ஸுமே அந்த உட்டில் இருக்குது. இது எல்லாமே 1.25 திராம் சொல்கிறாங்க. அதாவது 1 வந்து 500 ரூபா அந்த கணக்குக்கு. நாங்கள் அப்படியே எடுத்து பார்த்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கே தெரியும் ரேட்டை சொன்ன உடனே எப்படி இருக்குன்னு. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் புது வீடு கட்டியிருக்கீங்க, இல்லைனா வந்து ஏதாவது வாங்கணும் மெமரபுளாக வீட்டில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்புக்கு போய் வைங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் வந்து சும்மா போகிறவங்களுக்கு இது தேவையில்லை. பட் வந்து ஏதாவது ஷோகேஸில் வைக்கணும், அதே மாதிரி யூஏக்கு வந்திருக்கேன், ஏதாவது மெமரபுளாக வாங்கணுன்னா அந்த கடைக்கு போய் வாங்கிக்கலாங்க. இந்த பில்டிங் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பில்டிங். உலகத்திலே உயரமான கட்டிடம்னு சொல்ல போகிற புர்ஜ் கலிஃபா இது தாங்க. இது வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு 2010 அந்த அளவுக்கு மிகப்பெரிய பில்டிங்கு. உள்ளேயும் நீங்கள் விசிட் பண்ணலாம். பட் உள்ளே போனீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ப்ளஸ் வந்து வெறும் பில்டிங் தான் இருக்கும். சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்காது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயும் பார்க்கலாம். இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டாய் ஷாப்புங்க. அது மாதிரி கிட்ஸுக்கு தேவையான, நியூ பார்ன்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இது இன்னொரு இடத்துல இருக்கிற ஃபிஷ் டேங்க்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் ரே இருக்குது இல்லையா, அதுக்கு 2 கொம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கலரான அழகான மீன்களும் இந்த ஏரியாவில் இருக்குது. இங்கே துபாய் மாலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. அவ்வளோ அழகான விஷயங்கள், புது விஷயங்கள், கடைகள்லாம் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு டைம் போனதே தெரியாது. நீங்கள் சுற்றுலாவுக்கு இங்கே வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் போய் பாருங்கள். ரொம்பவே அழகாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.